ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பார்ட் 2ல நாங்க வந்து டெஸ்ட் 11 வரைக்கும் செஞ்சிருந்தோம் ரைட். ஸோ அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஷின், ஸோ அதை எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருமோ அவ்வளோ கிளியராக அந்த கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை கிளாஸுக்கு ஜாயின் ஆகாங்க பார்த்துக்கோங்க. இனி கட்டாயம் எல்லாரும் கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும் ரைட். ஸோ ஃபெப்ரவரியில் உங்களுக்கு ஓலவல் இருக்குது. இன்னும் ஒரு ஒரு 1 மந்த்துக்குள்ள 1.5 மந்த்துக்குள்ள பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ரைட். அதுக்கப்புறம் நிறைய நாங்கள் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கிளாஸஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க ரைட். ஸோ பாருங்க, complete the following passage using the most appropriate form of the verb given within brackets. இப்போ என்ன சொல்றாங்க, bracketsல இருக்கிற வேர்ட்ஸை வந்து, அதாவது அங்க வந்து நமக்கு வினைச்சொற்கள் தந்திருக்காங்க வேர்ப்ஸ். அந்த வேர்ப்ஸை வந்து கரெக்டான டென்ஸ்ல யூஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த சென்டென்ஸை அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணிட்டு போகல அந்த இடத்துல அது என்ன டென்ஸ்ல என்ன காலத்துல அது அந்த சென்டென்ஸ் எழுதிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கறேன் ரைட். இப்ப பார்ப்போம். Animated movies are very popular in the world today. இன்றைய உலகத்துல அனிமேட்டட் மூவிஸ் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ரைட். Many people consider Winsor McCay to be the father of animation. அப்ப அதிகமான மக்கள் வின்சர் மெக்கே அப்படிங்கிறவரை அனிமேஷன் டிசைனர், அந்த கார்ட்டூன் அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் அறிந்தானே, அதுதான் வந்து நாங்க அனிமேஷன் சொல்றோம். அந்த அனிமேஷனுடைய தந்தை அப்படின்னு சொல்லி வின்சர் மெக்கே அப்படிங்கிறவர் தான் மக்கள் கருதுறாங்களாம். ஓகே. இன் தி ஏர்லி 1900s ரைட், 1900 ஆண்டுகளில். அப்ப இதுல அர்த்தம் என்ன, இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் ரைட். அப்ப எங்களுக்கு இந்த சென்டென்ஸ் தொடங்குது எப்படின்னு சொல்லி, இன் தி ஏர்லி 1900s 1900 ஆண்டுகள்ற ஆரம்ப கால பகுதியில அவர், அப்ப முன்னால ஒரு பழைய இறந்த காலத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க கிரியேட் அப்படிங்கிற ஒரு வேர்ப் இருக்குது, உருவாக்கு அப்படின்னு சொல்லி. He create animated movies with the photographs of hand drawn pictures. கைகளால் வரையப்பட்ட போட்டோகிராஃப்ஸை கொண்டு, போட்டோக்களை கொண்டு அவர் அனிமேட்டட் மூவிஸ்களை உருவாக்கினார் அப்படின்னு வரணும். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நாங்க சொல்றதுக்கு என்ன டென்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். which tense do we use? இறந்த காலத்துல ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்றோம்? என்ன டென்ஸ் யூஸ் பண்றோம் சொல்லுங்களேன். why are you silent? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை நாங்க சொல்றதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு தெரியும். சப்ஜெக்டுக்கு பக்கத்துல வேர்ப்ட வெர்ஷன் 2 வரணும். அப்போ அவர் உருவாக்கினார் அப்படின்னு நாங்க சொல்லணும்னு சொன்னா, கிரியேட்டர் வெர்ஷன் 2 created. In the early 1900s he created animated movies with the photographs of hand drawn pictures right. so இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்கு நாங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணிருக்கோம் ரைட். hundreds of photographs, நூற்றுக்கணக்கான போட்டோக்கள். இங்கால நீடுன்னு சொன்னா தேவைப்படுற அப்படிங்கிற வினைச்சொல் verb. to make even a 1-minute movie, ஒரு நிமிஷத்துக்குரிய அனிமேஷன் மூவியை கிரியேட் பண்றதுக்கு 100 போட்டோகிராஃப்ஸ் ஆவது தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி வருது. அப்ப தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லக்குள்ள அது என்ன வாய்ஸ்? ஆக்டிவ் வாய்ஸா, பேசிவ் வாய்ஸா? அது வந்து பேசிவ் வாய்ஸ் ரைட். அதோட பேசிவ் வாய்ஸோட இது என்ன டென்ஸ்? தேவைப்பட்டதுன்னு நாங்க சொல்றோம். ஒரு 1-minute மூவியை உருவாக்குறதுக்கு நூற்றுக்கணக்கான போட்டோகிராஃப்ஸ் தேவைப்பட்டது. அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற பேசிவ் வாய்ஸ். அப்ப எங்களுக்கு முன்னால ஆப்ஜெக்ட் இருக்குது, hundreds of photographs, நூற்றுக்கணக்கான போட்டோக்கள். எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும். சிம்பிள் பாஸ்ட்ற பேசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்டுக்கு பக்கத்துல அடுத்தது என்ன செய்வோம்? பி வேர்ப் போடுவோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் பி வேர்ப்ஸ் யாரு? பாஸ்ட் டென்ஸ்ல வாஸும் வேர்ப். அப்ப முன்னால இருக்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து எங்களுக்கு ப்ளூரல்ல இருக்கு.
அப்ப நாங்க என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணணும்? அடுத்தது நீட் அப்படிங்கிற வேர்ப் இருக்கு. உங்களுக்கு பெசிவ் வாய்ஸ்ல எப்பயுமே தெரியும் எல்லா டென்சஸுக்கும் என்ன வெர்ஷன் 3 வேர்ப் தான் வார. அப்ப நீட்ற வெர்ஷன் 3 நீடட். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் போட்டோகிராஃப்ஸ் were needed to make even a 1-minute movie. ஒரு நிமிட அனிமேஷன் மூவியை உருவாக்குறதுக்கு நூற்றுக்கணக்கான போட்டோகிராஃப்ஸ் ஆவது தேவைப்பட்டது. ரைட்? ஸோ பாஸ்ட்ல இருக்கிற என்ன passive voice. அடுத்தது பாருங்க. However, the production of animated movies எவ்வாறு இருப்பினும் however, the production of animated movies மூவிஸினுடைய தயாரிப்பு. அப்ப பாருங்க, நோட் பண்ணுங்க. The production of animated movies இங்கால சேஞ்ச் மாறுது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்ற verb இருக்கு. A lot since its inception in the 1900s. 1900களில் அதனுடைய ஆரம்பத்திலிருந்து, இன்செப்ஷன் ஒரு உருவாக்கம், ஆரம்பம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். 1900களில் அதனுடைய உருவாக்கத்திலிருந்து, ஆரம்பத்திலிருந்து, since its inception in the 1900s, என்ன செஞ்சிருக்கி? The production of animated movies இங்கால அனிமேட்டட் மூவிஸினுடைய தயாரிப்பு அதிகம். இங்க சேஞ்ச் அப்படிங்கிற verb இருக்கு, மாறுற. அப்ப எப்படி வரும் எங்களுக்கு இந்த சென்டென்ஸை சேர்த்து பார்த்தா? 1900களில் அதனுடைய கண்டுபிடிப்பில் இருந்து அனிமேட்டட் மூவிஸினுடைய தயாரிப்பு, ப்ரொடக்ஷன் மாறி இருக்கின்றது. அப்ப ஒரு பாஸ்ட் இடத்துல இருந்து 1900ல இந்த அனிமேட்டட் மூவிஸ் இன்செப்ஷன், ஆரம்பம், தொடக்கம் இருக்கு. ரைட்? 1900ஆம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் என்னையாம் இது மாறி வந்திருக்கின்றது, சேஞ்ச் ஆகி இருக்கின்றது. இது பிரசன்ட். அப்ப பாஸ்ட்ல இருந்து இப்ப நடந்து இப்ப வரைக்கும் சேஞ்ச் ஆகி இருக்கின்ற விஷயம் அப்படின்னு சொல்ல போகல. இது பாஸ்ட்ல தொடங்கி இப்ப வரைக்கும் நடந்திருக்கு. அப்ப நம்ம என்ன டென்ஸை யூஸ் பண்ணணும்னு பார்த்திருக்கோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும்னு பார்த்திருக்கோம். ஸோ however, the production of animated movies, present perfect tenseல எங்களுக்கு ரெண்டு auxiliary verbs இருக்கும். ஒன்று has, இன்னொன்று have. அப்ப the production of animated movies, மூவிஸினுடைய தயாரிப்பு அப்படின்னு சொல்றது ஒரு சிங்குலர் ஆப்ஜெக்ட். ரைட்? அப்ப நாங்க has போடுவோம். ப்ளூரல்ல வந்திருந்தா have போட்டிருக்கோம். அதே போல பிராக்கெட்ல தந்திருக்கிற verb சேஞ்ச் இருக்கு. அப்ப நம்ம present perfect tenseல, perfect tensesல எப்பயுமே யூஸ் பண்ற verb எத்தனாவது வெர்ஷன்? வெர்ஷன் 3. However, the production of animated movies has changed a lot since its inception in the 1900s. 1900ஆம் ஆண்டுகளில் அதனுடைய ஆரம்பத்தில் இருந்து அனிமேட்டட் மூவிஸினுடைய தயாரிப்பு அதிகம் மாறி இருக்கின்றது. பாஸ்ட் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் சேஞ்ச் ஆயிட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது டுடே, இன்றைக்கு, இன்றைய நாள்ல மோஸ்ட் அனிமேட்டட் மூவிஸ். அப்ப இன்றைய நாள்ல டுடே இந்த சென்டென்ஸ் தொடங்குதுன்னு சொன்னா ஆப்வியஸ்லி இது ஒரு பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். மோஸ்ட் அனிமேட்டட் மூவிஸ், அநேகமான அனிமேட்டட் மூவிஸ். இங்கால ப்ரொடியூஸ், உருவாக்கு அப்படிங்கிற, தயாரி அப்படிங்கிற verb. வித் ஸ்பெஷல் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஸ்பெஷலான விசேடமான கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்களினை கொண்டு இன்றைய நாளில் அநேகமான அனிமேட்டட் மூவிஸ் தயாரிக்கப்படுகின்றன. எப்படி வருது சென்டென்ஸ்? இன்றைக்கு, இன்றைய நாள்ல, பிரசன்ட்ல தயாரிக்கப்படுகின்றது. அப்ப தயாரிக்கப்படுகின்றதுன்னு சொல்ல போகல என்ன? passive voice. அதோட இன்றைய நாள், டுடே அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் தொடங்குறதுனால இது பிரசன்ட் டென்ஸ். அப்ப சிம்பிள் பிரசன்ட்ல இது என்ன? சிம்பிள் பிரசன்ட்ல passive voice. அப்போ உங்களுக்கு தெரியும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பி verbs நாங்க ஆமீஸா போடுற. ஸோ மோஸ்ட் அனிமேட்டட் மூவிஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டுக்கு நீங்க என்ன பி verb செலக்ட் பண்ணுவீங்க? இங்க ஆம் போடுவீங்களா, ஈஸ் போடுவீங்களா, ஆ போடுவீங்களா? விச் ஒன் வுட் யூ சூஸ்?
போடுவீங்க. மோஸ்ட் அனிமேட்டட் மூவிஸ் இப்போ உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லி passive வாய்ஸ்ல என்ன verb எத்தனாவது வெர்ஷன் போடுற எப்பயுமே நாங்க எல்லா டென்ஸுக்கு வெர்ஷன் 3. அப்ப produced வெர்ஷன் 3 என்ன produced, right? Produced. Today, most animated movies are produced with special computer software. இன்றைய நாளில் அநேகமான animated movies ஸ்பெஷலான கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. அப்ப பாருங்க simple present passive voice are produced. Okay. Unlike hand drawn animation, கையால் வரையப்பட்ட அனிமேஷன்களை போன்று அல்லாது, unlike hand drawn animation, the work can, அந்த வேலை can அப்படின்னு சொல்றது முடியும், இங்கால do செய் அப்படின்னு much faster by a computer, ஒரு கம்ப்யூட்டரினால் வேகமாக. அப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா கைகளால் வரையப்படும் அனிமேஷன்களை போன்று அல்லாது, அன்லைக் ஹேண்ட் ட்ரோன் அனிமேஷன், அந்த வேலை த ஒர்க் அதாவது அனிமேஷன் வேலை கம்ப்யூட்டர்களினால் இன்னும் வேகமாக செய்யப்பட முடியும். அப்படித்தானே நாங்க சொல்லுவோம். அப்ப செய்யப்பட முடியும், பார்க்கப்பட முடியும், இப்படியான எழுதப்பட முடியும், இப்படியெல்லாம் நாங்க பேசுறதுக்கு யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர் கேன் பி அப்படின்னு போட்டுட்டு அந்த வார வேர்ப்ட வெர்ஷன் 3 எழுதுவோம். அப்ப செய்யப்பட முடியும்னு சொன்னா கேன் பி டன், எழுதப்பட முடியும்னு சொன்னா கேன் பி ரிட்டன், ரைட்? அப்ப அப்படியான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்க கொண்டு வரணும்னு சொன்னா கேனோட பிஏ சேர்த்துட்டு இங்கால வார வேர்ப்ட வெர்ஷன் 3 எழுதுவீங்க, ரைட்? So the work can be done much faster by a computer, right? So இந்த question போட்டது உங்களுக்கு கிளியரா? இந்த question செஞ்சது can you please tell everyone? Yes, sir. Yes, well done. ஸோ இப்படித்தான் இந்த கொஷனை நீங்க செய்யணும். நம்ம கட்டாயம் பாருங்க டெஸ்ட் 12ல அநேகமா இப்படி ஒரு கொஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து இக்னோர் பண்ண வேணாம். ஓகே, டென்சஸ் வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். என்ன நீங்க செய்யறேன்னு சொன்னாலும் என்ன செய்யணும், கட்டாயம் இந்த டென்சஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்து கடைசியா ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கிற லாஸ்ட் டென்ஸ் வரைக்கும் 12 டென்ஸ், அதில் ஆக்டிவ் பேசிவ் எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களோட கூகுள் டிரைவ்ல உங்களோட கையில இருக்குது, ரைட்? என்ன டவுட்னாலும் நீங்க பார்க்கலாம், எதையும் மிஸ் பண்ணிட்டு போனேன்னு சொல்லி இல்லை. ஓகே, ரைட் ரைட். இப்போ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். ஓகே, ரைட். இப்போ பாருங்க டெஸ்ட் நம்பர் 13. டெஸ்ட் நம்பர் 13 உங்களுக்கு தெரியும், ஒரு ரீடிங் கொஷன். ஓகே, ஓ லெவல்ல உங்களுக்கு தாராளமா ரீட் பண்றதுக்கு டைம் இருக்கும். பார்ட் 2 பேப்பர் வந்து உங்களுக்கு என்ன ஜஸ்ட் உங்களுக்கு பார்ட் 2 பேப்பர் வந்து 2 hours, ரைட்? அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன கொஷின்ஸ் ஏ லெவலுக்கு வரக்குள்ள நீங்க பாப்பீங்க. 3 hours வரும் பார்ட் 2 பெரிய பெரிய கொஷின்ஸா இருக்கும், ரைட்? ஆனா இது வந்து ஓஎல் வந்து வெரி சிம்பிள், உங்களுக்கு தாராளமா டைம் இருக்கு. இந்த டெஸ்ட் நம்பர் 13 மாதிரி பார்ட் 2ல வரும் ஏ லெவல்ல, அது இந்த நியூஸ் ஐட்டம்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒரு 3-4 பேராகிராஃப் சேர்த்த மாதிரி இருக்கு, ரைட்? அப்ப ஓ லெவல் வந்து ஆர்டினரி லெவல், அதனால தான் சொல்ற சாதாரண தரம் அப்படின்னு சொல்லி. ஸோ வெரி ஈஸி, கட்டாயம் எல்லாரும் ஏ எடுக்க. ஓகே, ரைட். இப்ப பாருங்க டெஸ்ட் நம்பர் 13, இதை ரீட் பண்ணுவோம் கொஞ்சம். கட்டாயம் எல்லாரும் ரீட் பண்ணிட்டே செய்யுங்க. ஓகே, ரீட் த ஃபாலோவிங் ஸ்டோரிஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ். அப்ப சில மூவியோட கதைகளை கீழே தந்திருக்காங்க, ஃபில்ம் ஏ பி என்று சொல்லி. Match them with the type of film of the film the 5 students love to see. அப்ப கீழே மாணவர்கள பேரு போட்டு அவங்களுக்கு பார்க்க எந்த மாதிரியான படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்காங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனோட மேல இருக்கிற படத்துல கதை மெச் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவருக்கு இந்த மூவி அப்படின்னு சொல்லி நாங்க போடுவோம். முதலாவது ஃபில்ம் ஏ, 12 years a slave, 12 வருடங்கள் ஒரு அடிமையாக அப்படின்னு சொல்லி ஒரு கதை. அப்ப யாரோ ஸ்லேவை பத்தின ஒரு அடிமை ஒரு ஆளை பத்தின கதை இது. This is a true story of a free black man called Solomon from New York who is abducted and sold into slavery. அப்ப இது வந்து நியூயார்க்ல
சொலமன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கருப்பினத்தை சேர்ந்த அடிமையாக விற்கப்பட்ட ஒரு மனிதனுடைய உண்மை கதை. அப்ப இது ட்ரூ ஸ்டோரி. In the 12th year of his captivity with a Canadian, Solomon manages to escape from the cruel slave owner. அப்ப 12வது அந்த அடிமை வருஷத்துல ஒரு கனடியன் ஆளோட சேர்ந்து சோலமன் என்ன செய்யறாரு, அவர அந்த அடிமை ஓனர்கிட்ட இருந்து தப்பிச்சு போறாரு. ஸோ இதுதான் இந்த கதை. அப்ப இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. ஃபில்ம் பி விருங்க. த ஃபில்ம் இஸ் நேம் ஆஃப்டர் த விருங்க நேஷனல் பார்க் இன் காங்கோ. அப்போ ஒரு நேஷனல் பார்க்கை பத்தின ஒரு கதை, அதை வச்சுதான் பேர் வச்சிருக்காங்க இதுக்கு. It not only captures the wildlife in the national park with particular focus on gorillas. அப்ப இது வைல்ட் லைஃப், காட்டுல இருக்கிற உயிர்களை பத்தின ஒரு படமாகவும் அதையும் இது படம் பிடிக்குது, கேப்சர் பண்ணுது. அதோட கொரில்லாஸ் அப்படிங்கிற உயிரினங்களையும் இவங்க குறிப்பிட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. பட் ஆல்சோ த டெடிகேஷன் ஆஃப் டீம்ஸ் எய்மிங் டு ப்ரொடெக்ட் இட். அப்ப அதை அந்த வைல்ட் லைஃப்ல இருக்கிற அந்த கொரில்லாஸை பாதுகாக்கிற அந்த குழுக்களை பத்தியும் இந்த கதையில இருக்குது. Film C, The Bridge on the River Kwai. ரிவர் குவாயில இருக்கிற ஒரு பாலம் அப்படின்னு இருக்குது. British war prisoners are forced to build a railway bridge across the river Kwai for their Japanese captors, not knowing that their own forces are planning to destroy it. அப்ப ஜப்பான்ல இருக்கிற அந்த ரிவர் குவாய்க்கு மேல பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த போர் கைதிகள் என்ன செய்யறாங்க, ஒரு பாலத்தை கட்டுறதுக்கு அந்த ஜப்பானீஸ் ஆக்களால ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. அது என்னன்னு தெரியாம செய்யறாங்க, அவங்களோட சொந்த படைகளே அந்த பாலத்தை அழிக்க போகுது அப்படின்னு தெரியாம இவங்க இதை செய்யறாங்க. Film D, A Tale of Mary and Three Puppies. அப்போ மேரி அப்படிங்கிறவங்களுக்கும் அவங்களுடைய 3 பப்பீஸ்ன்னு சொன்னா நாய்க்குட்டிகளுக்கும் அந்த சம்பவம் தான் இந்த கதை. தி ஸ்டோரி இஸ் அபவுட் வாட் ஆயாஸ் டாக் மேரி. அப்ப ஆயா, மேரின்னு சொல்றது ஒரு பர்சன் இல்ல, ஆயா அப்படிங்கிறவங்களோட நாய் தான் மேரி. அந்த மேரியில 3 பப்பீஸோடையும் ஆயாடையும் ஸ்டோரி தான் இது. என்ன மாதிரியான ஸ்டோரி? Have gone through after an earthquake that strikes Japan. ஜப்பான்ல நிலநடுக்கம் வந்து அந்த நிலநடுக்கத்துல இந்த நாய்க்குட்டி அடுத்தது அவங்களோட அந்த பப்பீஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கதை. ரைட், கோயிங் த்ரூ a lot of hardships, ஆயா manages to save her dog and puppies. அப்ப நிறைய கஷ்டங்களை சந்திக்கிற ஆயா வந்து என்ன செய்யறா, அவட நாய்களையும் அந்த குட்டிகளையும் காப்பாத்துற. அப்போ ஒரு ஹியூமனுக்கும் ஒரு அனிமல்ஸுக்கும் இடையிலான கனெக்ஷனை காட்டக்கூடிய ஒரு மூவி தான் இந்த ஃபிலிம் டி. ஃபைனலி த ப்ளூ எலிஃபென்ட், நீல யானை. திஸ் இஸ் அ கார்ட்டூன் மூவி அபவுட் அ யங் எலிஃபென்ட் தட் லிவ்ஸ் இன் அ ஃபாரஸ்ட். அப்ப இது ஒரு கற்பனையான ஒரு கார்ட்டூன் மூவி. இது ஒரு காட்டுல வாழ்ற ஒரு இளைய யானையை பத்தின கதை. இட் திங்ஸ் அபவுட் இட்ஸ் லாஸ்ட் ஃபாதர் ஹூம் இட் ஹாஸ் நெவர் மெட். அப்ப அது தொலைச்ச அதனுடைய தந்தை யானையை பத்தி அது நினைச்சிட்டு இருக்கான். லீவிங் த ஃபாரஸ்ட் இன் சர்ச் ஆஃப் இட்ஸ் ஃபாதர். அப்ப அவரோட தந்தையை தேடி காட்டுல அவங்க போறாங்க அந்த யானை. இட் ஃபைண்ட்ஸ் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிகம்ஸ் அ பிரேவ் எலிஃபென்ட் தட் ஹேஸ் அ ஜென்டில் ஹார்ட். அப்ப அப்படி காட்டுல வெளியே போற அந்த யானை ஒரு தைரியமான ஒரு யானையாக எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்றதா இந்த கதை. ரைட், இப்போ ஓவரால் டிஸ்கிரிப்ஷனை வாசி பார்ப்போம். கசுனி சொல்றா, ஐ லவ் டு சி ஃபில்ம்ஸ் அபவுட் அனிமல்ஸ். நான் மிருகங்களை பத்தின படத்தை பார்க்க விரும்புறேன். I like stories where animals act along with other people just like human beings. மனிதர்களை போலயே மிருகங்களும் மனிதர்களோட சேர்ந்து நடிக்கிற மாதிரியான கதைகளை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப இவருக்கு நாங்க எந்த கதை இதுல இருந்து போடலாம், எது மேட்சிங் ஆயிருக்குது நாங்க ரீட் பண்ணது? ஃபில்ம் டி. ஏன் ஃபில்ம் டில தானே வந்து அந்த ஆயா அப்படிங்கிறவங்களோட நாய்க்குட்டியையும் அவங்க காப்பாத்துற மாதிரி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆக்ட் பண்ற மாதிரி ஒரு மூவி தானே. சோ ஃபில்ம் டி. ஐ லவ் டு சி, நவீன் சொல்றாரு, ஐ லவ் டு சி கார்ட்டூன் ஃபில்ம்ஸ் பட் ஐ டு நாட் லைக் கார்ட்டூன்ஸ் அபவுட் ஹீரோஸ் ஓ ஹியூமன் கேரக்டர்ஸ். அப்ப கார்ட்டூன் ஃபில்ம்ஸ் வந்து பார்க்க விருப்பமாம், பட் ஹீரோஸை பத்தியோ ஹியூமன் கேரக்டர்ஸை பத்தியோ அவங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை, ஆனா கார்ட்டூன் தான் பார்க்க விருப்பம். அப்ப இங்க இருக்கிற கார்ட்டூன் மூவி அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரே ஒரு மூவி என்ன? த ப்ளூ எலிஃபென்ட். அதோட அது ஒரு மிருகத்தை பத்தின ஒரு மூவி. ஸோ அங்க ஹியூமன் கேரக்டர்ஸ் ஹீரோஸ் எல்லாம் இல்லை. ஸோ ஃபில்ம் இ. அடுத்தது, ஐ லைக் டு சி ஃபில்ம்ஸ் பேஸ்ட் ஆன் ரியல் கேரக்டர்ஸ். உண்மையான கதாபாத்திரங்களை பத்தி இவங்களுக்கு படம் பார்க்க விருப்பமா. such films allow us to learn how people succeed in overcoming hardships.
அப்ப உண்மையான ஒரு கதாபாத்திரம் ஒரு ஆளை வச்சு எடுத்த மூவி எது? நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்த 12 இயர்ஸ் ஸ்லேவ். அப்ப அந்த அடிமை அந்த மனுஷன் வந்து எப்படி தப்பிச்சு போனாரு, அவரோட உண்மையான கதை தான் அது. அப்ப அவர் ரியல் கேரக்டர். அப்ப அதுக்கு நாங்க ஃபிலிம் ஏ போடுவோம். டு see the beauty of nature is what I like most. That's why I like films on nature. நேச்சர் சம்பந்தமான ஒரு படமாம். அப்ப பியூட்டி ஆஃப் நேச்சரை பார்க்கணும்னு சொன்னா நாம என்ன செய்வோம்? அந்த நேஷனல் பார்க் கதையை தான் நாங்க சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு நாங்க பிஏ போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது யாரு? வேர்ல்ட் வார்ஸ். வி லேர்ன் அபவுட் வேர்ல்ட் வார்ஸ் அட் ஸ்கூல் பட் ஹேவன் சீன் ஒன். ஃபில்ம்ஸ் ஆன் வார் கிவ் அஸ் தட் சான்ஸ். தட்ஸ் வை ஐ லைக் வார் மூவிஸ். அப்ப யுத்தங்கள் பற்றிய படம் என்ன? அந்த பிரிட்டிஷ் போர் கைதிகள் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போர் வருது, இங்கேயும் போர் வருது. அப்ப வெல் சி. ஓகேயா? ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ரீட் பண்ணீங்கன்னு சொன்னா அழகா ஆன்சரை போடு. ஓகே, அது டெஸ்ட் நம்பர் 13. ரைட், இப்போ அடுத்தது டெஸ்ட் 14க்கு வருவோம். ஓகே, ஸோ எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க இந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டெஸ்ட் 14ல யாராச்சும் லெட்டர் எழுதுற ஐடியாவில் இருக்கீங்களா? பார் சார்ட்டோ பை சார்ட் இல்லாட்டி ஏல லெட்டரும் பில பை சார்ட் இல்லாட்டி பார் சார்ட்னு வரும். இதுல ஏ ஆப்ஷனை சூஸ் பண்றாக்கள் யாரும் இருக்கீங்களா? லெட்டர் ஒன்று நாங்க எழுத போறோம் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு சார்ட்டை விட லெட்டர் எழுதுற பெட்டர் அப்படின்னு சொல்ற பீப்புள் யாராச்சும் இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பிகாஸ் நான் டிஃபால்ட்டா சார்ட் எழுதுங்கன்னு தான் சொல்றேன். பட் உங்களுக்கு லெட்டர் ஈஸி அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு லெட்டர் சொல்லி தரலாம். அதுவும் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான் சார்ட்டை விட. அப்படி யாராச்சும் அப்படின்னு சொன்னா நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து அடுத்த பேப்பர்ஸ்ல லெட்டர்ஸை பார்ப்போம். ரைட், ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த கிளாஸ்ல நான் வந்து என்ன அப்ப இந்த கேள்வி ஒருத்தன் செய்யற இல்லையா? லெட்டரும் செய்யறல, சார்ட்டும் செய்யறாடே. அப்ப இந்த கேள்வி செய்ய முட போறீங்களா? I think that's what you mean by your silence. Is that what you mean? Are you going to leave this question? I'm asking you. Can you give me a reply? ஓகே, யாரும் பேசுற ஐடியாவில் இல்லை. இப்ப நீங்க எனக்கு இதை சொல்லித்தாங்க, இது எனக்கு ஈஸி இப்படி சொன்னா தானே நானும் உங்களுக்கு எது ஈஸின்னு பார்த்து அதை சொல்லி தரலாம். ஜஸ்ட் நீங்க இந்த கிளாஸுக்கு வந்து இருந்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி ஓனா ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க? எப்படி உங்களோட டவுட்ஸை கேட்க போறீங்க? ம், இப்படி இருந்து சரி வராது. ஓகே, என்ன ஐடியா? லெட்டர் எழுதுற ஈஸியா இல்லாட்டி சார்ட் எழுதுற ஈஸியா? சொல்லுங்களேன். சார்ட் சார். ஓகே, ஒரு ஆள் சார்ட் சொல்லிருக்கு. இஷ்ரா என்ன சொன்னீங்க? இஷ்ராம் சார்ட்டா சொன்னீங்க. ஓகே, ரைட். அப்ப நான் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு சார்ட்டை வந்து எழுதி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த 2020 பேப்பர்ல வந்திருக்கிற சார்ட் வந்து கொஞ்சம் ஈஸியான சார்ட். ஓகே, ஏன்னு சொன்னா ஒரு சார்ட் தான் இருக்கு, எங்களுக்கு ஒரு பார் தான் இருக்கு. அப்போ ஈஸியா எங்களுக்கு எழுதியலும் கம்பேர் பண்ணி. ரைட், அப்ப பாருங்க, நான் இதை வந்து செஞ்சு காட்டுறேன். லெட்டர்ஸ் எழுதுறது ஈஸி, நான் உங்களுக்கு ரெண்டையும் அதை சொல்லி தரேன். டோன்ட் வரி. ஓகே, பாருங்க. அப்ப இந்த சார்ட்டை நாங்க இப்ப எப்படி செய்யற சொல்லி பார்ப்போம். I hope you can see the screen now. Okay, என்னவாம் சொல்றாங்க? The following paragraph shows extra activities done by grade 10 students of Vidyaloka Vidyalaya to improve their English language skills. அப்ப கீழே தரப்பட்டிருக்கிற பார் சார்ட் எங்களுக்கு காட்டுது என்னத்த? கிரேட் வித்யாலோக வித்யாலயா அப்படிங்கிற ஸ்கூல்ல இருக்கிற கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸால அவங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு செய்யப்படுகின்ற எக்ஸ்ட்ராவான சில செயற்பாடுகள், அதைத்தான் இந்த பார் சார்ட் காட்டுது. யூஸ் அபவுட் 100 வேர்ட்ஸ். த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் வில் ஹெல்ப் யூ. அப்ப 100 வேர்ட்ஸ் தான் எங்களுக்கு சார்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு தர வேர்ட் லிமிட். அப்ப பாருங்க, வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல எங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, ஹாரிசான்டல் ஆக்சிஸ்ல என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யறாங்கன்னு இருக்குது. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் இதுக்கு எழுதி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்,
என்ன செய்யணும், ஒரு சார்ட்டை நாங்க எழுதும் போது மேல இருக்கிற மாதிரியே நீங்க என்ன செய்யுங்க, the bar chart above depicts, அப்படி இல்லைன்னு சொன்னா illustrates, ரைட், அப்படி இல்லைன்னு சொன்னா ஷோஸ்ன்னு சொல்லியே போடல. நிறைய வேர்ட்ஸ் நீங்க சிமிலர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ரைட். அது உங்களோட ஒகாபுலரியை பொறுத்தது, நீங்க இங்கிலீஷ்ல எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்கிறீங்கிறத பொறுத்து நீங்க வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணுங்க, ரைட். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சார்ட்டை வந்து பாஷா டெபிக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன், ரைட். ஓகே, என்னத்தை டெபிக் பண்ணுது, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ். அதை நீங்க மேல இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஹெடிங்ல இருந்து எழுதுங்க, ரைட். The bar chart above depicts extra activities done by grade 10 students of Vidyaloka Vidyalaya, right. அப்ப ஃபுல்லாவே நீங்க எழுதுங்க, நோ ப்ராப்ளம். To improve their English language skills. சரி, எழுதிட்டோமா? இப்ப என்ன செய்யணும், முதலாவது 2 ஆக்சிஸ் இருக்கு, வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஒன்று இருக்கு, ஹொரிசோண்டல் ஆக்சிஸ் ஒன்று இருக்கு. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் என்ன ஆக்சிஸ்ல என்ன மாதிரியான டேட்டா ரெப்ரசென்ட் ஆகுது அப்படிங்கறத நாங்க கொடுக்கணும். அப்ப வெர்டிக்கல்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும், ஹொரிசோண்டல்ல எங்களுக்கு ஆக்டிவிட்டிஸும் தந்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், நான் உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து எழுதுற மெத்தட் சொல்லி தந்திருக்கேன், தனித்தனியா ரெண்டையும் எழுதுறதையும் சொல்லி தந்திருக்கேன். அப்ப இப்ப தனியா எழுதி பார்ப்போம். இதுக்கு the vertical axis, right, vertical axis represents, right, யார, the number of students. இப்போ அடுத்தது எழுத போகல while, அதே வேளை the vertical axis represents the number of students while the horizontal axis represents the activities, right. இவ்வளவு எழுதினீங்க என்று சொன்னா என்ன, எங்களுக்கு சார்ட்டை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சிரும். இதோட சேர்த்து தி ஆக்டிவிட்டிஸ் ஆர், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு தி ஆக்டிவிட்டிஸ் ஆன்னு போட்டுட்டு என்ன செய்வீங்க, ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா எழுதுவீங்க. முதலாவது நெருக்கி வாட்சிங் ஃபில்ம்ஸ், அடுத்தது டேக்கிங் பார்ட் இன் competitions, அடுத்தது reading story books, கமா போட்டுட்டு singing songs. ஃபைனலி நாங்க கடைசாவது எழுதுறதுக்கு மேல என்ன செய்வோம், கமா போட்டுட்டு end எழுதி and making diary entries சொல்லி எழுதுவோம், ரைட். இதோட எங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிடும் அந்த சாப்டரை. ஸோ அடுத்தது இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகே, அப்ப இதெல்லாம் வந்து சிம்பிள் லெட்டர்ஸ்ல எழுதுங்க, கமா போட்டு எழுதக்குள்ள ஏதாச்சும் ஆர்கனைசேஷன் ஒரு பேரு, அப்படி இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் நவுன் வந்தா மட்டும் கீழே இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்க என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலைஸ் பண்ணி எழுதுங்க. மற்றபடி நார்மலான விஷயங்களுக்கு இது ஆக்டிவிட்டிஸ் தானே, செயல்கள் தானே, அப்ப எங்களுக்கு அதை கேபிட்டலைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இவ்வளவு எழுதினீங்கன்னு சொன்னா இதுல இன்ட்ரோடக்ஷன் வந்து முடிஞ்சிடும். இப்ப என்ன செய்யுங்க, கம்பேர் பண்ணும். அப்ப ஆக கூட இருக்கிற ஆக்டிவிட்டி எது, த மோஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டி இஸ், எது கூட இருக்கு எங்களுக்கு, வாட்சிங் ஃபில்ம்ஸ் கமாண்ட் போட்டுட்டு இது எத்தனை மாணவர்களால செய்யப்படுது அப்படின்னு சொல்றதுக்கு which is, அப்ப நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுவோம், ரைட். which is done by எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், 40 ஸ்டூடெண்ட்ஸ். மிகவும் பிரபலமான நடவடிக்கையாக வாட்சிங் ஃபில்ம்ஸ் இருக்கின்றது, அது 40 மாணவர்களால் செய்யப்படுகின்றது, ரைட். ஓகே, அடுத்தது 2 ஈக்குவலான ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு இருக்குது. அப்ப நம்ம என்ன எழுதலாம், an equal number of students, அப்ப number of students தானே, percentage இல்லையே, அதையும் பார்த்துக்கணும். an equal number of students prefer, அப்ப விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க prefer அப்படின்னு சொல்லலாம், ரைட். prefer reading story books
and singing songs, right? அப்ப இதுக்கு நாம எல்லாத்துக்கும் நாங்க இத்தனை பேர் இதை செய்யறாங்க இத்தனை பேர் இதை செய்யறாங்கன்னு போடணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை, ரைட்? ஸோ ஈக்குவல் நம்பர் எழுதிட்டோம். அடுத்தது ரெண்டுக்கும் இடையில லோவஸ்ட்டுக்கும் ஈக்குவலுக்கும் இடையில ஒரு ஆள் இருக்காரு காம்படிஷன்ல கலந்து கொள்றது, டேக்கிங் பார்ட் இன் காம்படிஷன்ஸ். அதுக்கு நாங்க நம்பரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். 20 students like to part like taking part in competitions, right? Equal number of students, சரியா? Right. 20 students like taking part in competitions. 20 மாணவர்கள் போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கு விரும்புகிறார்கள். Finally, ஆகையும் குறைஞ்ச நம்பர் யாரு? Making diary entries. The least number of students prefer, அப்படி இல்லைன்னு சொன்னா like making diary entries. இதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சோம்னு சொன்னா நாங்க என்ன செஞ்சிட்டோம்? சார்ட்ல ரெப்ரசன்ட் ஆயின எல்லா டேட்டாவையும் நாங்க கம்பேர் பண்ணி காட்டிட்டோம். ஃபைனலி, ஸோ ஆகவே இப்படி ஒரு வேர்ட் போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அக்கார்டிங் டு த பார் சார்ட் இப்படி போடலாம், ரைட்? அப்ப மேல சார்ட்னு தந்திருக்காளா, கிராஃப்னு தந்திருக்காளா? கிராஃப்னு தந்திருக்கா, சரியா? அப்ப கிராஃப்னு தந்தா நீங்க கிராஃப்னு சொல்லி எழுதுங்க, சார்ட் எழுத வேணும். ஓகே, ரைட். அப்ப அக்கார்டிங் டு த பார் கிராஃப் அப்படி இல்லைன்னு சொன்னா ஸோ இப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தொடங்குங்க, ரைட்? என்ன இங்க நடக்குது? ஒரு கன்க்ளூஷன் கொடுப்போம். நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக மாணவர்கள் என்ன செய்யறாங்க? இதெல்லாம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்? என்டர்டெயின்மெண்ட்டுக்குரிய ஆக்டிவிட்டிஸ், படம் பார்க்கறது, பாட்டு பாடுறது, டைரி எழுதுறது, எல்லாம் கைண்ட் ஆஃப் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள். அப்ப நாங்க நார்மலா ஒரு கன்க்ளூஷன் எழுதலாம். அக்கார்டிங் டு த பார் கிராஃப், the students prefer entertaining activities to improve their English language skills. The students prefer entertaining activities to improve their English language skills. அப்ப பார் கிராஃபுக்கு அமைய மாணவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்டர்டெய்னிங்கான ஆக்டிவிட்டிஸை, பொழுதுபோக்கான செயற்பாடுகளை ப்ரிஃபர் பண்றாங்க, விரும்புறாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 111 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுது. ஸோ வெரி சிம்பிள், எழுதுனீங்கன்னா சரி. ஓகேயா? ரைட். ஸோ இந்த பார் சார்ட் எழுதினே எல்லாருக்கும் கிளியரா? Is it clear now? Yes, sir. Okay. So very simple. இந்த சிங்கிள் பார் வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு எழுதுறது மிச்சம் ஈஸியா இருக்கும். சம்டைம்ஸ் டபுள் பார்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் கம்பேரிசன்ஸ்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும், ரைட்? பட் டோன்ட் வரி அபவுட் தட். உங்களுக்கு அநேகமா ஒரு சிங்கிள் பார் தான் வர சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் பை சார்ட் வந்துச்சுன்னு சொன்னா அது இன்னும் ஈஸியா இருக்கும், ரைட்? நான் நினைக்கிறேன் ப்ரீவியஸ் பாஸ் பேப்பர்ல பை சார்ட் ஒன்று வந்துச்சு, நாங்கள் அதை செஞ்சு பார்த்தோம், ரைட்? அது ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஓ லெவல் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னால ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம ஒரு ஃபைனல் வெபினார் ஒன்று செய்வோம் நம்மளோட அகாடமியால. ஸோ பார்ட்டிசிபேஷன் வந்து லிமிட்டடா இருக்கும், நீங்க எல்லாரும் அதில் இருப்பீங்க. ஸோ அந்த வெபினார்லையும் நான் என்ன செய்வேன், எக்ஸாமுக்கு நீங்க போறதுக்கு முன்னால 2 சார்ட்டை நான் எழுதி காட்டுவேன். ஸோ ஐ வில் டூ எவ்ரிதிங் ஐ கேன், ரைட்? உங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் இதுல மிச்சம் இருக்கு. எந்த 100% நான் தருவேன். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, சார்ட் எழுதிட்டோம். அப்ப டெஸ்ட் நம்பர் 15 அடுத்தது. டெஸ்ட் நம்பர் 15 வந்து உங்களுக்கு கடைசியா நீங்க மேனுவல் எஸ்ஏ எழுதுறதுக்கு முன்னால டெஸ்ட் 16க்கு முன்னால இருக்கிற ஒரு ரீடிங் செக் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, அப்ப இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிகாஸ் இந்த கேள்விக்கு வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ் வரும். ஓகே,
இதை வந்து லைஃப் ஆஃப் சி ஆட்டர்ஸ். சி ஆட்டர்ஸ்ன்னு சொல்றது, ஆட்டர்ன்னு சொல்றது என்ன, ஆட்டர்ன்னு சொல்றதுக்கு தமிழ் யாருக்கும் தெரியுமா? கடல், கடல் சம்திங், சிங்கமா என்னது, நீர் நாயோ என்னமோன்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்க பாப்போம். சி ஆட்டர்ஸ் பாப்போமே. சி ஆட்டர் தெரியுதா ஸ்கிரீன்? இதான் சி ஆட்டரா? நீர் நாய் தான் சார். நீர் நாய் தானே. ஓகே, ரைட். இருங்க காட்டுறேன். ஸோ இந்த சி ஆட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த விலங்குகளை பத்தின ஒரு என்ன தந்திரிக்காங்க, ஒரு பேராகிராஃப் தந்திருக்காங்க. ஸோ திஸ் தீஸ் ஆர் வாட் கோல்ட் சி ஆட்டர்ஸ், ரைட்? இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி கொஸ்டின் செய்வோம். இந்த பேராகிராஃப் செய்யறதுக்கு 2 வகையான வைஸ் இருக்கு. நீங்க அட்வான்ஸ்டான ஒருத்தர் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னு சொன்னா ஒன்றும் செய்ய தேவையில்ல, கீழே போய் கேள்வியை வாசிச்சுட்டு மேல விடையை தேடி செய்யுங்க. இல்ல, ஏன் எனக்கு வம்பு, நான் பேஷண்டா அழகா நிதானமா செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு செய்யுங்க, ரைட்? ஓகே, என்னன்னு பார்ப்போம். முதலாவது பேராகிராஃப். The relationship between a mother and her pup shows the most intimate association in a sea otter's life. தாய்க்கும் குட்டிக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் தான் ஒரு சி ஆட்டரோட லைஃப்ல இருக்கிற மிகவும் நெருக்கமான ஒரு உறவை வந்து காட்டுதான். ஓகே, தி அடல்ட் மேல் ப்ரொவைட்ஸ் நோ பேரண்டல் கேர் விச் இஸ் டிபிக்கல் ஃபார் மோஸ்ட் மேமல்ஸ். அதாவது ஆண் சி ஆட்டர் வந்து பேரண்டல் கேர், அதாவது ஒரு பெற்றோர் வழங்குற அந்த கேரை வந்து குட்டிகளுக்கு வழங்காது. இது எதுக்கெல்லாம் பொதுவா இருக்கு? பாலூட்டி விலங்குகளுக்கெல்லாம் இந்த விஷயம் வந்து பொதுவானது, which is typical for most mammals. Mammals என்ன? பாலூட்டி விலங்குகள். However, a female sea otter spends a great deal of time and energy in caring for her offspring. அப்ப இந்த போல்ட் லெட்டர்ஸ்ல எங்களுக்கு டெக்ஸ்ட் வர போக்குல நாங்க அதை கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதுல மீனிங்கை வந்து கடைசியில கேட்பாங்க. அப்ப ஆஃப் ஸ்பிரிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு அனிமல்ற ஒரு குட்டி, அதோட பிள்ளைகள், அதான் ஆஃப் ஸ்பிரிங், ரைட்? அப்போ என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, எவ்வாறு இருந்தாலும் ஹவெவர் ஒரு ஃபீமேல் சி ஓட்டை வந்து பெண் வந்து என்ன செய்துச்சுன்னா அதுல குட்டியை பாதுகாக்கிறதுல பராமரிக்கிறதுல ஒரு அதிகமான நேரத்தையும் கிரேட் டீல் ஆஃப் டைமையும் எனர்ஜியையும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுது, செலவழிக்குது. விச் டிபெண்ட் ஆன் ஹர் ஃபார் நியூரிஷ்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். அப்ப என்னையா, இந்த ஆஃப் ஸ்பிரிங் அதாவது அதுல குட்டிகள் வந்து டிபெண்ட் ஆகியிருக்காம். என்னத்துக்கு? யாருல டிபெண்ட் ஆகிருக்கி? அந்த தாயில. எதுக்கு? நூரிஷ்மெண்ட், ஊட்டச்சத்துக்கும் பாதுகாப்பு, ரைட்? ஸோ ஃபீமேல் சி ஓட்டர் வந்து அதுல குட்டிகளை பாதுகாக்குதுன்னு சொல்ல வருது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஓகே, ரெண்டாவது பாருங்க. A mother and her pup are never far apart during the entire time. அப்ப என்டையர் டைம்னு சொன்னா அவங்களோட வாழ்நாள் அந்த முழுவதும் என்னையாம், மதரும் அந்த பப்புன்னு சொல்றது குட்டி, அந்த குட்டியும் தள்ளி தள்ளி இருக்க மாட்டாங்க, ஒன்றாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. A pup spends most of its time riding on its mother's belly. மதர்ஸ் பெலின்னு சொன்னா அந்த தாய் சி ஓட்டர்ற, பெலின்னு சொன்னா வயிற்று பகுதி, அந்த வயிற்று பகுதியில இருந்து தான் இது பிரயாணம் செய்து இந்த குட்டி. Even very large pups 6 months or older may still try to climb on board. அப்ப பெரிய குட்டியா இருந்தாலும் 6 மாசத்துக்கு அல்லது அதுக்கு மேல வயசாயிருக்கிற குட்டிகளும் வந்து என்ன செய்யும், இப்படி அந்த மதர்ஸ் பெல்லியில கிளைம்ப் ஆன் போர்டுன்னு சொன்னா என்ன, ஏறிக்கொள்ள முயற்சி செய்யும். You can't help but feel sorry for a mother struggling to pedal with a pup nearly her own size riding on her stomach. அப்ப அந்த தாயில அளவுக்கு ஒத்த அளவுல இருக்கிற ஒரு குட்டி அத அதுல பெல்லியில வச்சுட்டு பெடல் பண்றேன்னு சொன்னா நீந்திர அப்படின்னு அர்த்தம், சரியா? அந்த நீந்திரத்துக்கு அந்த மதர் ஸ்ட்ரகிள் பண்றத, கஷ்டப்படுறத பார்க்க தான் எங்களால இயலும். ஆனா நாங்க என்ன செய்யலாம்? அதுக்கு யூ கான்ட் ஹெல்ப், எங்களால ஒன்றுமே செய்யலாம். அப்ப இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, her own size அப்படின்னு சொன்னா அதுல அதுல அதே அளவு அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது மதர் சி ஓட்டர்ற அதே அளவையுள்ள ஒரு குட்டி
அதனுடைய வயிற்றில் பிரயாணம் செய்வது அப்படின்னு வருது. அப்ப இந்த அவளுடைய சொந்த அளவு, அதாவது அந்த மத ஒட்டர்ற அதே அளவுன்னு சொல்ல வராங்க. அப்ப அவளுடைய அளவுன்னு சொன்னா இங்க யார சொல்ல வராங்க? அந்த வந்து அந்த மத ஒட்டரை வந்து குறிக்குது. ரைட்? அப்ப இந்த ஹேன்னு சொல்ற யாரை குறிக்குது, ஹிம்னு சொல்ற யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி who does it, what does it or who does it refer to அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். அப்ப ஹேன்னு சொன்ன இந்த இடத்துல யாரை குறிக்காங்க? மத சி ஓட்டர். ரைட்? பார்த்துட்டோம். A mother's protective behavior towards her offspring is obvious to anyone. யாராக இருந்தாலும் அந்த தாயிடமிருந்து அந்த குட்டிக்கான அந்த ஒரு ப்ரொடெக்டிவான பாதுகாக்கிற அந்த தன்மை எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம், obvious to anyone. Scientists have made interesting observations on mothers and pups behavior. அப்ப விஞ்ஞானிகள் என்ன செஞ்சிருக்காங்க? இந்த மதர் சி ஓட்டர்ஸ்டையும் பப்சி ஓட்டர்ஸ்டையும் நடத்தையில ஆர்வம் மூட்டக்கூடிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. One mother was found fondling the dead body of a pup and attempting to groom the dead body. அப்ப ஒரு தாய் இப்படி என்ன செஞ்சிருக்கி? அந்த அதுல இறந்து போன குட்டிட அந்த உடம்ப ஃபோன்லிங்னு சொன்னா அதுக்கு ஒரு இரக்கம் காட்டுற மாதிரியான விஷயம், சரியா? அப்ப இறந்து போன அதுல உடம்பு வச்சுட்டு அது ஃபோன்டில் பண்ணினிக்கு. அடுத்தது க்ரூம் த டெட் பாடி. க்ரூம் பண்றேன்னு சொன்னா அதை பராமரிக்கிற பாக்குற மாதிரியான அர்த்தம். அப்ப இறந்து போன ஒரு குட்டியை வந்து இது பராமரிக்கிற மாதிரியான ஒரு பிஹேவியரை இவங்க நோட் பண்ணிருக்காங்க. இன் மொன்டரே ஹார்பர்ங்கிற இடத்துல one female who had just lost her pup was seen mothering a plastic bottle. அப்ப மொன்டரே ஹார்பர்ங்கிற இடத்துல குட்டியை இழந்த ஒரு ஃபீமேல் சி ஓட்டர் என்ன செஞ்சிருக்கி? ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல வச்சு குட்டியை பாக்குற மாதிரி அது பராமரிச்சு, holding it under her chin and fondling it as if it were her pup. அப்ப அந்த பிளாஸ்டிக் பாட்டில வந்து அதோட சின்னுக்கு கீழே, தாடைக்கு கீழே வச்சு அதை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கு. ரைட்? அப்ப இந்த இடத்துல போர்ட்ல இட்டுன்னு தந்திருக்காங்க. ஃபொண்ட்லிங் இட், அதை பராமரிக்கிற. எதை பராமரிக்கிற? முன்னால எதை பத்தி பேசுறாங்க? அது பப்புக்கு பதில், அது குட்டிக்கு பதில் எதை வச்சிருக்கி? பிளாஸ்டிக் பாட்டில்ல. அப்ப அதைன்னு சொல்றது எதை? பிளாஸ்டிக் பாட்டில். ரைட்? While being attentive to their own young females, அப்ப என்ன? Females rarely care for another mother's pup. அப்ப என்ன சொல்ல வராங்க? அவங்கட குட்டிகளுக்கு, அவங்கட இளைய குட்டிகளுக்கு அட்டென்டிவ்னு சொன்னா என்ன? கவனம் செலுத்துற ஆக்களா இருந்தாலும் ஃபீமேல்ஸ், அந்த பெண் சி ஓட்டர்ஸ் என்ன செய்யுது? rarely care for another mother's pup. இன்னொரு தாயினுடைய குட்டிகளை அது வந்து கேர் பண்ணாது. ரேரா தான் பண்ணும், மிச்சம் அறிது இப்படி நடக்கிற. Probably in part because there's little chance that a mother who has lost her own pup will encounter an orphan. அதோட அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா probably இருக்கக்கூடும். In part because there's a little chance that a mother who has lost her own pup will encounter an orphan. அப்ப ஒரு குட்டியை இழந்த அந்த தாய் வந்து இன்னொரு அனாதையான, அதாவது தாயை இழந்த ஒரு குட்டியை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறை இருக்கிறதுனால அது இன்னொரு தாயினுடைய குட்டிகளை பராமரிக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. அப்ப என்கவுண்டர்ன்னு சொன்னா என்ன? ஃபேஸ் பண்ற, சந்திக்கிற அப்படிங்கிற மீனிங்ல வரும் இந்த வேர்ட். அப்ப இதுல மீனிங்க கேட்பாங்க. ரைட்? ஓஃபன் சொல்றது அனாதை, சரியா? ஓகே, ரைட். A pup, அஞ்சாவது பேராகிராஃப். A pup gets most of its nourishments by nursing from its mother for the 2 months of its life. அப்ப ஒரு குட்டி அதுல ஊட்டச்சத்துக்கள் எங்க இருந்து எடுக்குது? பை நர்சிங். அப்ப அதாவது அந்த தாயில இருந்து அது வந்து மில்க் குடிக்கிறதுனாலதான் அதுல லைஃப்ல ஃபர்ஸ்ட் 2 மந்த்துக்கான ஊட்டச்சத்துக்களை அதை எடுக்குது. ரைட்? நர்சிங்னு சொல்றது என்ன? பால் ஊற்றுற அந்த விஷயத்த சொல்றது. Although the mother continues to suckle her pup throughout the dependency period, the pup gradually adds more solid food to its diet. அப்ப அப்படி இருந்தாலும் அந்த தங்கி இருக்கும் அந்த காலத்துல, அதாவது அந்த மதர்ல தங்கி இருக்கிற அந்த காலத்துல என்ன செய்யுது? அந்த குட்டி
கொஞ்சம் கொஞ்சமா சாலிட் ஃபுட்ஸ் திண்ம உணவுகளை அதுல உணவுக்குள்ள சேர்த்துக்கொள்ளுது. A female's two nipples are often visible on her lower abdomen when she is producing milk. அப்ப ஒரு ஃபீமேல் சி otter வந்து அது குட்டி ஈன்று அந்த வேலையில அது பால் அதுக்கு உற்பத்தி ஆகிற அந்த சமயத்துல அந்த அதுல பாலூற்ற அந்த உறுப்பு வந்து அதுல லோவர் அப்டோமன், அதாவது நாங்க வயிற்றுல அந்த கீழ் பகுதியில வந்து தென்படும். லைக் அதர் மெரைன் மேமல்ஸ், மற்றைய கடல்வாழ் பாலூட்டி விலங்குகளை போல, sea otters produce milk that's extremely rich in protein and fat and low in lactose or milk sugar. அப்ப என்ன, மற்ற கடல் பாலூட்டிகளை போல sea otters பாலை உற்பத்தி செய்து எப்படியானது, அதுல பால் வந்து மில்க் வந்து புரோட்டீன்ல ரிச்சா இருக்குது. புரோட்டீன் அப்படிங்கிற ஊட்டச்சத்து நிறைய இருக்கும், அதே போல ஃபெட்டும் நிறைய இருக்கும். லோவா இருக்கும், குறைய இருக்கும் எதுலன்னு சொன்னா லக்டோஸ்லயும் மில்க் சுகர்லையும். இப்ப புரோட்டீனும் ஃபெட்டும் இதுல மில்க்ல கூட இருக்கும், லக்டோஸும் மில்க் சுகரும் குறைய இருக்கும். ஸோ ஒரு சி ஆட்டர் அப்படிங்கிற ஒரு அனிமலை பத்தின ஒரு பேராகிராஃப். இப்ப ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடணும். அடுத்தது கீழே அண்டர்லைன் பண்ற கொஸ்டின் அண்ட் இந்த வேர்டுக்கான மீனிங்ஸ், அப்படியே உங்களுக்கு ஒரு 6 கேள்வி இந்த இதுல வரும். ரைட், முதலாவது பார்ப்போம். ஒன்லி ஃபீமேல் சி ஆட்டர்ஸ் ப்ரொவைட் பேரண்டல் கேர். ட்ரூவா ஃபால்ஸா? ஃபீமேல் சி ஆட்டர்ஸ் மட்டும்தான் பேரண்டல் கேரை ப்ரொவைட் பண்ணுவோம். இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ தானே. ஏன் நாங்க ஸ்டார்ட்ல பார்த்தோம், அடல்ட் மேல்ஸ் வந்து பேரண்டல் கேரை ப்ரொவைட் பண்றது இல்ல, அப்ப பெண்கள் மட்டும்தான் பேரண்டல் கேரை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றது ட்ரூ. Pups leave their parents when they are 6 months old. 6 months இருக்கக்குள்ள பப்ஸ் வந்து என்ன செய்யுமா, குட்டிகள் வந்து அவங்களோட பேரண்ட்ஸை விட்டுட்டு போய்த்திருமோ. ஆனா எங்களுக்கு இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்க, mother and her pup are never far apart during the entire time. அவங்க பிரிஞ்சு போறதே இல்லை மிச்ச தூரத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 6 மந்தோட அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்றது இட்ஸ் ஃபால்ஸ். A female otter is very unlikely to care for another mother's pup. இன்னொரு தாயினுடைய குட்டிக்கு கேர் பண்றது வெரி அன்லைக்லி, மிச்சம் குறைவான சான்ஸ் தான் அதுக்கு இருக்குதான். அப்ப நம்ம பார்த்தோம் இன்னொரு தாயினுடைய குட்டிக்கு அது வந்து கேர் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. Sea otters milk does not contain lactose. Sea otter மில்க்ல வந்து lactose வந்து அறவே இருக்காது, டஸ் நாட் கண்டெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கடைசி பேராகிராஃப்ல என்ன, லோ இன் லாக்டோஸ், லாக்டோஸ் இருக்குது ஆனா குறைவா இருக்குது, அறவே இல்லைன்னு சொல்லல. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஓகே, அப்ப ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல போடி. ரைட், அண்டர்லைன் த ஃப்ரேஸ் தட் இஸ் க்ளோசஸ்ட் இன் மீனிங் டு த ஃபாலோவிங். ஆஃப் ஸ்ப்ரிங். ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்ற வேர்டுக்கான மீனிங் என்ன, இந்த 4 வேர்ட்ஸ்ல இருந்து சூஸ் பண்ணி சொல்லுங்க அப்ப பாப்போம். Choose one answer. Female otters, male otters, baby otters, adult otters. Offspring ன்னு சொல்றது என்ன? Offspring ன்னு சொல்றது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன ஆன்சர்? ஆஃப்ஸ்பிரிங்னு சொல்றது என்னன்னு நான் சொன்னேன் உங்கள்ட்ட, அதுல குட்டிகள்னு நான் சொன்னேன் தானே. அப்ப குட்டிகளை குறிக்கக்கூடிய மாதிரி ஒரு வேர்டு இங்க என்ன இருக்கு? Baby otters. Baby otters. Right? Encounter in paragraph 4. பேராகிராஃப் 4வது பேராகிராஃப்ல இருக்கிற என்கவுண்டர் அப்படிங்கிற வேர்ட் எதை குறிக்குது? என்ன வேர்ட்? இக்னோர், டிஸ்லைக், மீட், லுக். Which one? என்கவுண்டர். ஒரு ஆளை என்கவுண்டர் பண்றேன்னு சொன்னா என்ன? என்கவுண்டர் பண்றேன்னா இந்த படத்துல சுட்டு தள்ளுற அப்படியா? என்கவுண்டர் பண்ற மீட். அப்ப அந்த என்கவுண்டர் இல்லையா இது? இது கடலுக்குள்ள நடக்குது. சோ அதை நினைக்கிறல்ல. ஓகே, மீட். இப்ப சந்திக்கிற, அதாவது அந்த தாயை இழந்த குட்டிகளை மீட் பண்றதுக்கான சான்சஸ் குறைய, அதுதான் என்கவுண்டர் ஆஃபன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆஃபன்ஸை என்கவுண்டர் பண்றதுக்கான, சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைய அப்படின்னு சொல்றது. ரைட் த வேர்ட் இன் பேராகிராஃப்
to that is similar in meaning to whole. ரெண்டாவது பேராகிராஃப்ல whole முழுமையான அப்படிங்கிற வேர்ட் அதுக்குரிய சிமிலர் மீனிங் இருக்கிற ஒரு வேர்டை தெரிவு செய்யலாம். ரெண்டாவது பேராகிராஃப்ல முழுமையான சொல்றதுக்குரிய வேர்ட் எங்க இருக்கு? என்ன வேர்ட்? ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பாப்போம். இந்த இரண்டாவது பேராகிராஃப் ஹோல் முழுமையான அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வேர்ட்? பாப்போம் யார் சொல்றாங்கன்னு. Any ideas? என்ன வேர்ட்? கேட்டா குயிக்கா ஆன்சர் சொல்லுங்க. The entire time. Entire time. என்ன சொல்றாங்க? A mother and her pup are never far apart during the entire time. அவங்களோட வாழ்நாள் முழுவதும் அவங்க தாயும் குட்டியும் என்ன செய்யறது இல்ல? Never far apart, பிரிஞ்சிருக்கிறது இல்ல. அப்ப முழுமையான அந்த மொத்தமான வாழ்நாள், மொத்தமான முழுமையான whole முழுமையான என்ன வேர்ட்? Entire. ரைட்? அதுக்கு நம்ம என்ன போடுவோம்? Entire. Right. இப்போ கீழே பாருங்க, அந்த what do the following words in the text refer to? கீழே இருக்கிற இந்த சொற்கள் her, it அப்படிங்கிற ப்ரொனவுன்ஸ் வந்து யார எதை குறிக்குது அப்படின்னு கேட்காங்க. அப்ப நம்ம மேலே மார்க் பண்ணிட்டோம். ரெண்டாவது பேராகிராஃப்ல 4வது லைன்ல நாம பார்த்த அந்த her அப்படிங்கிறது அவளுடைய சைஸே ஒத்த சைஸ், ஒரே மாதிரியான அளவு அப்படின்னு சொல்லி அவளுடைய அப்படின்னு சொல்றது யார குறிக்குதுங்க? her. நாங்க பார்த்தோம். யார் இது? mother, sea otter. ரைட்? it எதை குறிச்சிச்சு? பேராகிராஃப் 3ல லைன் 5 அந்த ஃபீமேல் ஆட்டர் வந்து என்ன செஞ்ச? குட்டியை இழந்த அந்த ஃபீமேல் ஆட்டர் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில வச்சு அதுல சின்னுக்கு கீழே வச்சு ஃபாண்ட்லிங் பண்ணி வச்சிருந்துச்சு. அது அதனுடைய குட்டி என்று நினைத்து ஃபாண்ட்லிங் இட் ஆஸ் இஃப் இட் were her pup. அது அவளுடைய குட்டியை போன்றது என்று நினைத்து. அப்ப அது என்று சொல்றது எது? எதை அந்த ஃபீமேல் வச்சிருக்கா? சி ஆட்டர் பிளாஸ்டிக் பாட்டில். ஓகே, பிளாஸ்டிக் பாட்டில். அடுத்தது, which of the following provides an example to show a mother otter's caring nature? மதர் ஆட்டர் கேரிங் நேச்சர், அதாவது அதுல பாதுகாக்கக்கூடிய அந்த இயல்பை வந்து எந்த எக்ஸாம்பிள் சரியா எங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப மேலதான் அந்த சம்பவத்துல எங்களுக்கு என்ன சொன்ன? ஒரு மதர் ஆட்டர் என்ன செஞ்சேன்னு சொல்லி தந்த எங்களுக்கு. One brave mother actually climbed into a boat to rescue her large pup. ஒரு தைரியமிக்க ஒரு மதர் சி ஓட்டர் ஒரு போட்ல ஏறி அதுல பெரிய குட்டிய காப்பாத்த முயற்சி செஞ்சிருக்கு. அப்ப இதுதானே அந்த மதர் ஓட்டர் கேரிங் நேச்சருக்குரிய எக்ஸாம்பிள். அப்ப முதலாவது ஆன்சர். ரெண்டாவது ஆன்சரை பாருங்க. மதர்ஸ் ப்ரொடெக்டிவ் பிஹேவியர் டுவர்ட்ஸ் ஹர் ஆஃப்ஸ்பிரிங் இஸ் ஆப்வியஸ் டு எனிவன். ஒரு மதர் ஆட்டர் ப்ரொடெக்டிவ் பிஹேவியர், பாதுகாக்கிற அந்த தன்மை எல்லாருக்கும் தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்றது ஒரு எக்ஸாம்பிளா அதுல இயல்புக்கு? இல்லையே, சும்மா சொல்றாங்க தெரியுது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி. Scientists have made interesting observations on mothers and pups. தாய்களுடைய குட்டிகளுடைய மேல ஆர்வமிக்க கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் மேற்கொண்டிருக்காங்க. அப்ப இதுவும் அதுல இயல்புக்கு, அந்த கேரிங் இயல்புக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இல்லை. அப்ப அங்க நடந்த சம்பவம் அந்த கேரிங் நேச்சருக்குரிய எக்ஸாம்பிள் முதலாவது ஆன்சர். ஃபைனலி, ஸ்டடி த 4 subheadings given below. 4 உப தலைப்புகளை கருத்தில் கொள்ளட்டாம். Under the most suitable subheading for the last paragraph. கடைசி பேராகிராஃப் எங்களுக்கு எதை பத்தி பேசுது? அந்த சி ஆட்டர் அந்த மில்க் சம்பந்தமான, அது எந்த அளவுக்கு புரோட்டீன் இருக்கு, எந்த அளவுக்கு அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அதுல மில்க்ல, சோ அது சம்பந்தமான ஒரு சப்ஹெடிங்க நாங்க இங்க போட்டா சரி. த ரோல் ஆஃப் ஃபீமேல் சி ஓட்டர்ஸ். ஃபீமேல் சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்களோட பங்கு எப்படி இருக்கு அதுல வாழ்க்கையில? அப்ப அதுக்கும் கடைசி பேராகிராஃப்க்கும் சம்மந்தம் இல்லை. தி ஆர்ட் ஆஃப் ஃபீடிங் த பப்ஸ். குட்டிகளுக்கு உணவளிக்கும் ஒரு கலை.
அப்படின்னு தந்திருக்கா. சரி, அடுத்தது பார்ப்போம். நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் சி வாட்டர் மில்க். அந்த சி வாட்டர் மில்கினுடைய ஊட்டச்சத்து அளவுகள், நியூட்ரிஷனல் வேல்யூ. 4வது, ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் த சி வாட்டர். சி வாட்டர்னுடைய உடலியல் பாகங்களினுடைய ஃபீச்சர்ஸ், அமைப்புகள். ரைட். இதுல எங்களுக்கு பெஸ்டான இது வந்து அதுல மில்க்ல புரோட்டீன் இருக்கா, லாக்டோஸ் இருக்கா, என்ன நியூட்ரிஷன்ஸை பத்தி பேசுறாங்க. ஸோ எங்களுக்கு 3வது இதை கொடுக்கறது வந்து பெஸ்ட். ஓகே. ஸோ ஃபைனலி அப்போ இதான் டெஸ்ட் நம்பர் 15. ஃபைனலி பாருங்க, டெஸ்ட் நம்பர் 16 உங்களுக்கு எஸ்ஏ ஒன்று இருக்கும். ஸோ என்ன எஸ்ஏன்னு சொல்லி பார்ப்போம். ரைட் ஆன் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டாபிக்ஸ், யூஸ் அபவுட் 200 வேர்ட்ஸ். 200 வேர்ட்ஸ் உங்களுக்கு எஸ்ஏ வரும். அப்போ நீங்க ஆர்டிகல் எழுதலாம், ஸ்பீச் எழுதலாம். 3வது தான் உங்களுக்கு சி ஆப்ஷன் தான் எஸ்ஏ வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு டயலாக் எழுதலாம். இது எல்லாமே நம்ம எழுதலாம், ரைட்டிங் பார்ட்ஸ். உங்களுக்கு ஏ லெவல்ல இது 4 வரும். சி பார்ட்னு சொல்லி பார்ட் 2ல ஒரு பார்ட் வரும். அதுல 5 கேள்வி இருக்கும். அதுல ஒன்று ஃபார்மல் லெட்டர், இன்னொன்று இன்ஃபார்மல் லெட்டர், அடுத்தது ஃபைனல் எஸ்ஏ, அதுக்கு முன்னால ஏதாச்சும் இமெயில், டயலாக். டயலாகுன்னு சொல்லி இந்த கடைசி கேள்வி. இந்த கேள்வியில உங்களுக்கு தனியா டயலாக் செக்ஷன் சொல்லி பி பார்ட்ல, அதாவது பார்ட் 2ல பி செக்ஷன்ல இருக்கும் 3 டயலாக்ஸ் கேள்வி. ஸோ இது எல்லாமே நீங்க ஏ லெவலுக்கு போய் எழுத தான் போறீங்க. ஸோ இங்க ஓ லெவல்ல ஏதாச்சும் உண்டு. அப்ப யூஸ்வலா நம்ம எஸ்ஏ ஒன்று எழுதுறது எங்களுக்கு எழுதுறதுக்குரிய ஃப்ரீடம் தரும். அவங்களே பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி தருவாங்க. அப்ப அதை வச்சு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கு. ரைட். சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவல்களினுடைய மூலங்கள். நியூஸ் பேப்பர், டிவி, இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி கேட்க மாதிரி. அப்ப பொதுவான சோர்சஸ் என்ன? சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுன்னு சொன்னா தகவல்கள் கிடைக்க பெறும் மூலங்கள். அப்ப பொதுவாக என்னென்ன இடங்கள்ல இருந்து நாங்க தகவல்களை பெற்றுக்கொள்றோம், இவ்வளவு விஷயங்கள். டிஸ்கிரைப் த சோர்சஸ் யூ யூஸ். நீங்க பயன்படுத்துற ஒரு சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட்னு சொன்னா இன்டர்நெட்டை நீங்க எப்படி ப்ரௌஸ் பண்றீங்க, அதுல என்ன மாதிரியான தகவல்களை பெறுறீங்க, அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது, அதுல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. டிஸ்கிரைப் த சோர்ஸ் யூஸ். அடுத்தது ஃபைனலி அட்வான்டேஜ்னு சொல்லி அவங்க டிரெக்டாவே கட்டிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், இன்ஃபர்மேஷனை குயிக்கா எடுக்கிறது, ரிலையபிள், பயனுள்ளது, என்டர்டைன்மெண்டோட சேர்த்து வர்றது. ஸோ இப்படி ஒரு 200 வேர்ட்ஸ்ல ஒரு எஸ்ஏ எழுதுறது வந்து வெரி சிம்பிள். ஸோ இது வந்து இந்த எஸ்ஏ வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். சரியா? இந்த எஸ்ஏ நீங்க எல்லாரும் எனக்கு எழுதி சென்ட் பண்ணுங்க. ஓகே. எந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, உங்களோட லெவல் எந்த அளவுக்கு இருக்கி அப்படின்னு சொல்றது நான் செக் பண்ணணும். ரைட். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டுமாரோ நடக்கும். 2021 பேப்பர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் ஃபீ இன்னும் பே பண்ணலன்னா பே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். சாப்பிடுங்க எல்லாரும். ஓகே. குட் நைட்.